யானைகள் வளர்க்கும் காப்பகத்துல மழைக்காலங்கள்ல யானைகள் காப்பகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்யுது. அந்த காப்பகத்தினுடைய உரிமையாளர் இந்த செயலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 3 பணியாளர்களை அழைக்கிறாரு. அவர்கள் கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. முதல் பணியாளர் காப்பகம் முழுவதையும் சுற்றி சுவர் எழுப்பிட்டோன்னா யானைகளால் வெளியே போக முடியாதுன்னு சொல்லி சுவர் எழுப்புறாங்க. ஆனால் யானைகள் அந்த சுவர்களில் மோதி காயத்தை ஏற்படுத்திக்கிறது. இரண்டாம் பணியாளர் யானைகளுக்கு பிடிச்ச வாழைப்பழம், கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு உணவுகள் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாரு. ஆனாலும் அந்த யானைகள் தொடர்ந்து காப்பகத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்குது. மூன்றாம் பணியாளர் காப்பகத்தையே ஒரு மிகப்பெரிய வனம் மாதிரி மாத்துறாரு. செயற்கையான குளங்கள், இது போல யானைக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அது அனைத்தையும் செயற்கையான முறையில் ஏற்படுத்துறாரு. அதுல இருந்து யானைகள் வெளியேற முயற்சிக்கிறத நிறுத்திடுச்சு. மூன்றாம் பணியாளரினுடைய அந்த சமயோஜிதமான புரிதலுடன் கூடிய சரியான திட்டமிடுதலை பாராட்டி அந்த காப்பகத்தினுடைய பொறுப்பை அந்த மூன்றாம் நபருக்கே வழங்குறாரு அதனுடைய முதலாளி.